குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். போஸ்ட் மார்க்கெட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது என்னென்னா, நிஃப்டி 50 கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு சொன்னேன். பாசிபிலிட்டி இருந்தாலும் அது அங்கே சஸ்டெயின் பண்ணாது, இறங்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னு சொல்லியிருந்தேன்னா, நேற்று நம்ம க்ரூட் ஆயிலெலாம் பார்க்கும்போது $107 என்னமோ இருந்தது. ஓகேங்களா? வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது நேற்று டவ் பார்த்திங்களா 2.5% ஏறி இருக்குது, 1125 பாயிண்ட்டு. எஸ்எம்பி 185 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 796 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏற்றம் இருக்கும்போது நமக்கு நேற்றே ஒரு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி காலையில் யூஎஸ் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட், டவ் ஃபியூச்சர் அதுவும் நல்லா தான் ட்ரேட் ஆகிருந்து. ஏஷியன் மார்க்கெட்டும் ஒரு 2.5% கிட்ட பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. இன்றைக்கி 2.25% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போது டேக்ஸ் ஆனது எல்லாமே பாசிட்டிவில் தான் முடியுது. ஸோ இந்த மாதிரி க்ரூட் ஆயில் பெரிய லெவலில் குறைஞ்சது. எது வரையும் குறைஞ்சதுன்னா, இன்றைக்கி காலையில் அவன் 98 ரூபாய்க்கெலாம் போயிருந்தான். 98.46 வரையும் போயிருக்கு லோ இன்றைக்கி காலையில். ஓகேங்களா? இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 103 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகியிருக்கான். இப்போ ட்ரேட் ஆகுறது எக்ஸாக்டாக 101.79 ட்ரேட் ஆகுது. காலையில் 98 இருந்ததுனால தான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய 585 பாயிண்ட்டு கேப் அப்னு நினைக்கிறேன் நிஃப்டி 50. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தாங்க மார்க்கெட் மற்ற வேலையை பண்ணோன்னு. அந்த கேப்பை அவன் கிளியராக அதுக்கு மேலேயே ஓப்பன் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் இந்த கேப்பை விட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி செல்லிங்கை பார்த்தா எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படின்றது கிளியராக தெரியுது. இது நாளைக்கே ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கே முடிச்சுடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும்? மார்க்கெட் இன்றைக்கி மறுபடியும் இப்போ பிரெண்ட் 101.79 ட்ரேட் ஆகுது. இது இன்றைக்கும் இதே மாதிரி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தால் மார்க்கெட் நாளைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைக்கும். ஏன்னா க்ரூட் ஆயிலெலாம் குறையும் போது அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன் என்னென்னு நம்ம ஒரு 5 ரீசன் தான், பெரிய லெவல் ரீசன்லாம் இல்லை. குளோபல் பாசிட்டிவான நியூஸு. என்ன பாசிட்டிவ் நியூஸு? இந்த யூஎஸ் ஈரான் வார் குறைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் குறையில. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சி போயிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் ஏஷியன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் நேற்று ரேலி ஆகி முடிஞ்சுது, பெரிய லெவல் ரேலி ஆயிருந்து. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டு. இவ்வளோ பெரிய ஏற்றம் வரத்துக்கு மெயின் காரணம் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் டவுன் ஆனது தான். ஓகேங்களா? ஏன் அது டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஏறுதுன்னா, இன்ஃப்ளேஷன் ஃபியர் குறையும். ஓகேங்களா? அப்புறம் இந்த இம்போர்ட் செய்யக்கூடிய கண்ட்ரியோட அந்த காஸ்டெல்லாம் குறையும். அதனால் மார்க்கெட்டில் அது பாசிட்டிவான நியூஸு. மற்றபடி வார் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டியூஷன் பையிங், நம்ம டொமஸ்டிக் பை பண்ணியிருப்பாங்க, அது சொல்லவே வேணாம். மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பையிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸஸாலேயும் மார்க்கெட் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கேப் அப் தாங்க வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. பேங்கிங் அண்டு ஐடி செக்டார்லாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே மெட்டல், ஐடி, ரியாலிட்டி எல்லா செக்டாருமே நல்ல பாசிட்டிவில் கெயின் கொடுத்துருக்கு. அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி 348 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராட் பேஸ்டு ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி நல்லா க்ரீனில், எல்லாமே அபவ் 1% மேலே தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே பாருங்கள், நிஃப்டி 50 1.56%, பேங்க் நிஃப்டி 2.33%, சென்செக்ஸ் 1.65%, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 2.59%. ஆனால் இந்தியா விக்ஸு இன்னும் 25லேயே தான் இருக்குது. ஃபின் நிஃப்டி 1.96%, மிட் கேப் நிஃப்டி 2.48%, பேங்க் எக்ஸு 2.30%. ஸோ எல்லாமே ப்ராட் பேஸ்டு ரேலி. அதனால் மார்க்கெட் ஏறிடுச்சு. இதை தான் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் அகலபாதாளத்தில் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ், ஒரு பவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது.
மற்றபடி யூஎஸில் பாண்ட் ஈல்டெல்லாம் பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் அந்த அளவுக்குலாம் குறையில. பாண்ட் ஈல்டு வந்து இன்னும் அதே லெவலில் தான் சஸ்டைன் ஆகுது. ஓகேவா? இது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸு. அது இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு ஆயில் ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ரேலி, ஷார்ப்பான ரேலி, சாதாரண ரேலிலாம் இல்லை, மிகப்பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ இந்த ரேலி வந்துட்ட உடனே மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ்னஸ்லாம் வரல. அதுதான் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொன்னேனே, அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் தான் நாளைக்கே இந்த கேப்பை ஃபில் பண்ண வரும், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வரும்னு நான் சொல்கிறேனே. இந்த கேப் எங்கே இருக்குது? 72,109 இருக்குது சென்செக்ஸில். ஸோ இதை கண்டிப்பாக அது ஃபில் பண்ண வரும். இவ்வளோ பெரிய கேப் எல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுன்றது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அப்போ இதை நோக்கி நாளைக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி சென்செக்ஸில் நான் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தேன்னா இந்த கால் கொடுத்தேன். இந்த காலோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் கேண்டில் 6ல் கண்டிப்பாக இதுக்கு ஃபர்தராக கீழே இறங்கன்னு இந்த கேள்வியே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது இந்த இடம் 12.15 சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது ஃபர்தராக இன்னும் கீழே வரும்னு, நல்லாவே கீழே வந்தது. ஸோ இந்த 2 காலில் இன்றைக்கி சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சு. பாருங்கள், இவ்வளோ நேரம் ட்ரேட் ஆகுது. நான் கரெக்டாக ஏன் அதை வந்து 10 மணிக்கு கொடுக்கணும்? அப்புறம் ஏன் இங்கே வந்து 12.15 கொடுக்கணும்? இவ்வளோ நேரம் அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என் சப்போர்ட்டுக்கு என் ரெசிஸ்டண்ட்டுக்கு மார்க்கெட் வரவே இல்லை. நான் அது வரையும் என்னுடைய செட்டப் வர வரையும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் அதுக்கு மீனிங். இவ்வளோ ட்ரேட் ஆகும்போது ஒரு பச்சை இருக்குது, ஒரு ரெட் இருக்குது, நம்ம எங்கே வேணால் ட்ரேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த நிலைமையை பற்றி சொல்கிறேன். அப்போது எனக்குன்னு ஒரு செட்டப் வந்தால் தான் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை பாருங்கள், 2 ட்ரேட்னாலும் 4,500 ப்ராஃபிட் போதாதா ஒரு நாளைக்கு? அவ்வளோதான். இதுதான் நாங்கள் இன்றைக்கி சென்செக்ஸில் இன்றைக்கி பண்ண போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் நிஃப்டி 50ல் இன்றைக்கி 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடில் 1 ஸ்டார்டிங்லேயே செம லாஸு. இன்றைக்கி எனக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு, 4,000 லாஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி 4 ட்ரேட் பண்ணி தான் இன்றைக்கி நான் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணி 800 தான் ப்ராஃபிட்டில் வந்தேன். ஸோ காஸ்ட் டு காஸ்ட் அது எக்ஸாக்டாக, அதாவது ப்ராஃபிட், அதாவது இந்த ப்ரோக்கரேஜுக்கே சரியாக போயிடும். ஸோ இன்றைக்கி ஒரு 1,000 கூட வராதுங்க. ப்ரோக்கரேஜுக்கெலாம் மைனஸ் போயிடுச்சுன்னா கூட ஒரு 600 அந்த மாதிரி தாங்க வரும். இன்றைக்கி அவ்வளோதாங்க ப்ராஃபிட்டே எனக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்ததுலேயே பெரிய லாஸ் ஆகிடுச்சு, 4,000 ஆகிடுச்சு. அதனால் அதை ரெக்கவரி பண்ணுறதுன்ட்டு 5 ட்ரேடு தான் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெக்கவரிக்காக ஓவர் ட்ரேடு, ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் மொத்தம் பண்ணதே 5 தான். அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடு பெரிய லாஸு, மீதி 4. நான் எப்போவுமே ஒரு நாளைக்கு 5 பண்ணுவேன். முன்ன 3 தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ 5 பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி கண்டிஷன் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நான் பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை, லாஸும் இல்லை. ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணால் ஒரு 300-600 பாயிண்ட் தான், 600 தான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு காலில் பெரிய லெவல் லாஸு, அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கே கரெக்டாக டைம் போச்சு. இன்றைக்கி தாங்க நான் 3 மணி வரையும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போவுமே ஒரு 11:30-12க்கே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி தான் 3 மணி வரையும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. 5 ட்ரேடுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நான் அவ்வளோ பார்த்து ட்ரேட் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்மளோட செட்டப் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அந்த பிஹேவியரை கொண்டு வந்தால் இந்த மாதிரி நம்ம லாஸஸில் இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணி ப்ராஃபிட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஏன் ரேலி ஆச்சு அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ பிரெண்ட் வந்து 101.79 ட்ரேட் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு குறையும் அப்படின்ற மாதிரி தான் தோன்றுது. அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற சிஎஸ்சி வந்து எஃப்டிஎஸ்சி வந்து 207 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. சிஎஸ்சி 40 158 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டேக்ஸ் 584 பாயிண்ட்டு. யூஎஸ் டாலர் கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் விலையெல்லாம் குறையும் போது அப்போ கோல்டோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏற தான் செய்யும். இதை நம்ம பார்த்து தான் சொல்லணுன்ட்டில்
பாருங்கள் கோல்டு ஏறிடுச்சு. இன்றைக்கி எப்படியும் நம்ம கோல்டெல்லாம் இன்றைக்கி எப்படியும் ஒரு 3000 ரூபாய் ஏறி இருக்கும். சில்வரும் ஏறிடுச்சு, காப்பரும் ஏறிடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து 99, இந்த க்ரூட் ஆயில் வந்து 99 கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது இன்னும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது? 377 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுறான். ஓகேங்களா, இப்போ மணி வந்து 5:20. நாஸ்டாக் கம்போசிட் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 266 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேவா, அப்போது இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு அப்படியே இருக்கும் தான் தோணுது. ஏன்னா க்ரூட் ஆயில் தான் கம்மியாக இருக்கு. அப்போது மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்து இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். நைட்டில் நம்ம இப்போ 5:20க்கு இதை கணிக்கிறோம். மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம் இல்லை, நைட்டில் இல்லை காலையில் எது வேணால் நடக்கலாம் இல்லை. இப்போ இருக்கிற கண்டிஷன் வரையும் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிஃப்டி 50 நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ப்ராபபிலிட்டியில் தான் நம்ம பார்க்கணும். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமையும் போகலாம். ஆனால் இதே நிலைமை நீடித்தா நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இது தான் 22,752 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 22,890 இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து 22,964. இதுதான் இன்றைக்கி போவான்னு பார்த்தேன், போகல. எது வரையும் போனான்னா 22,939 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கும் மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் 23,054. ஸோ இந்த 4 ரெசிஸ்டண்ட் போதும் நாளைக்கு நிஃப்டி 50க்கு. ஓகேங்களா, அடுத்தது ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் வருமா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்லாம் நெகட்டிவில் முடிஞ்சு நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த பேஸ் அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 22,616. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து 22,554. அதையும் க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக உடைச்சானா 22,469 இருக்குது. இந்த 469லாம் வந்துட்டு மார்க்கெட் அப்படியெல்லாம் போகாது. அப்போது இந்த கேப் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. எங்கே இருக்குது? 22,379 இருக்குது. அது வரையும் மார்க்கெட் நாளைக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் சொல்கிறேன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி கேண்டில்லாம் எஃப்ஐஎஸ்ஸால் மட்டும்தான் செல் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுவும் கடைசி நேரம் வரையும் அவங்க செல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது எப்போவுமே அந்த 3லேருந்து 3.5 டிஐஸ் உள்ளே வந்திருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி நிற்க வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்கேருந்து 648 ஒரு 50 பாயிண்ட் மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த 50 பாயிண்ட் மைனஸ் ஆயிருந்தால் ஒரு 290 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, டிஐஸ் கடைசி நேரத்தில் ஒரு 50 பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்காங்க. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் இது ஒரு பேஸு 73,245 முடிஞ்சிருக்கு. நான் நினச்ச மாதிரி ஒரு கேப் அப் இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 73,818. அதையும் உடைச்சிதுன்னா இதுதான் 74,122. அதையும் உடைச்சிதுன்னா 74,433. அதுக்கும் மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிறது கஷ்டம். 74,877. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்ததுன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு இறங்க தான் செய்யும். இது சென்செக்ஸில் நாளைக்கு ரெசிஸ்டண்ட் லெவல்ஸு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 72,979. அதையும் உடைச்சிதுன்னா 72,687. அதுக்கும் கீழே வந்ததுன்னா 72,383. அதுக்கப்புறம் இருக்குது இந்த கேப்பு. இந்த கேப்பு தான் நம்ம சொன்னோம் 72,109 இருக்குது. அப்போ இந்த 72,383 வந்துட்டு இதை ஃபில் பண்ணாமலாம் போகாது. அப்போது இந்த சப்போர்ட்டுன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. கண்டிப்பாக அதை உடச்சிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா, ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் சொல்கிற இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இங்கே கோடிட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த இடம் எல்லாமே
ஒரு ரெட்டு வந்தால் ஒரு புட்டை வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு க்ரீன் வந்தால் ஒரு காலை வாங்குறதுக்கோ, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் இங்கே வந்தால் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இங்கே காட்டுறேன். இந்த லைன்ஸ் அதிகப்படியாக எனக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த லைன்ஸை மட்டும் பேஸ் பண்ண மாட்டேன். வீடியோவில் பல வாட்டி சொல்கிற மாதிரி எஃப்ஐஎஸோட கண்டிஷன், மார்க்கெட் கண்டிஷன், வால்யூம், ரெசிஸ்டண்ட்டு, அந்த இடத்துல எப்படி ஜென்ரேட் ஆகுது, அது இல்லாமல் என்னுடைய இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது, இத்தனையும் பார்த்துட்டு தான் நான் கால் எடுக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும். அதுவும் இந்த கேண்டில்லாம் என் செட்டப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ப்ராஃபிட்லேயே வெளியே வர முடியுது. அப்போ நீங்கள் வெறும் இந்த லைனை மட்டும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸஸ் தான் அதிகமாக வரும். அதனால் இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸிக்யூஷன், உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த செட்டப் வர வரையும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போங்க, ப்ராஃபிட்டை பிடிக்க ஏம் பண்ணுங்கள். அப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா மினிமமான லாஸ்லேயே வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான், இதுதான் மார்க்கெட். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். மோர் தென் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 5னா 5, அதுக்கு மேலே அதிகப்படுத்தாதீங்க. அதுக்கு மேலே அதிகப்படுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த 5 ட்ரேடுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு நாளைக்கு பண்ணுறது. நமக்கு தான் லாஸ் ஆகுது. நமக்கு ப்ராஃபிட் வந்தால் பண்ணலாம். அதுக்குன்ட்டு ப்ராஃபிட் வருதேன்ட்டு மோர் தென் ட்ரேட் பண்ணும்போது இருக்கிற ப்ராஃபிட் எல்லாம் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஓடிஎம்மை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அடுத்த மணி எப்போ எடுக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி டேயில் கூட ஏடிஎம்மையும் ஓடிஎம் எப்போவுமே நான் ஏடிஎம் ஓடிஎம் எடுக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே ஐடிஎம் மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு தேவை ப்ராஃபிட் தான் வேணும், எனக்கு லாஸ் வேணாம். நான் 5-6 வருஷமாக லாஸ் பண்ணது போதும். எனக்கு ஐடிஎம் காஸ்ட்லியாக இருக்குது தெரியுது, ஆனால் எனக்கு ப்ராஃபிட் அங்கே தானே இருக்குது. அப்போ நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஐடிஎம்மில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி 4000 லாஸில் இருந்தாலும் அதை ரெக்கவரி பண்ணிவிட்டு ஒரு 1800 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வந்தேன். அதில் ப்ரோக்கரேஜ் அது இதெல்லாம் போனால் கூட ஒரு 600-700 ரூபா கைக்கு நிற்கும். இன்றைக்கி தான் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டில் நான் வெளியே வந்திருக்கேன். ப்ராஃபிட்டில் வருவனானேன்ட்டு எனக்கு டவுட்டாக இருந்தது. பரவாயில்ல, வந்துட்டேன். அப்போது என் செட்டப்புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செட்டப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது சென்செக்ஸு. நிஃப்டி 50ல் சொல்கிறேன். இந்த 2.25 கேண்டில் நிஃப்டி 50லேயும் ரெட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கே எடுத்தேன், ஓகேங்களா. அதுதான் எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதாவது லாஸையே ரெக்கவரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம்லாம் ப்ராஃபிட்டுக்கே வர லெவலுக்கு அந்த ட்ரேடுனை ப்ராஃபிட்டபிளாக மாற்றி விட்டுது. இவ்வளோ தான். இப்படி தான் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன். எந்த ப்ரெஷரும் இல்லை. 5னா 5 தான். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரேட் பண்ணணும். புதுசாக வரவங்க கண்டிப்பாக அவங்க அடிபட்டு அவங்க ஃபீல் அதுக்கப்புறம் புரிஞ்சு வர கொஞ்ச நாள் ஆகும். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ரெகுலராக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் லாஸஸ்லேருந்து வெளியே வரலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட் முதல்ல பிடிப்போம், அதுக்கப்புறம் பெரிய லாபத்தை எதிர்நோக்குவோம். நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த இடத்துல வெயிட் பண்ணலாமா இல்லை வேணாவா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இடம் உங்களுக்கு தோணும் போது அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். விட்டால் நான் இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.